எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய உலக சுற்றுப்பயணத்தில் அடுத்ததாக போன நாடு வந்து எல் சால்வதோர். எல் சால்வதோர் என்ற நாடு குவத்தமாலாக்கு கீழே இருக்குது. மிச்சம் அதை சுத்த வர ஹொந்தூராஸ் இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்காவை பார்க்க போனால் கரிபியன் பக்கம் கடற்கரை இல்லாத ஒரே ஒரு நாடு இந்த எல் சால்வதோர் தான். எல் சால்வதோரின் சைஸை பார்த்தால் இது வந்து சுவிஸின் அரைவாசி தான் வருது. ஆனால் மக்கள் தொகை வந்து 6,4 மில்லியன். முதல் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எல் சால்வதோரின் வரலாற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கே அது ஆர்வமாக இருந்தது. அதை பற்றி அறிஞ்சு கொள்ளுறதுக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19ஆம் நூற்றாண்டில் வந்து எல் சால்வதோருக்கு ஸ்பெயின்காரர் வந்து ஆண்ட பிறகு விடுதலை கிடைச்சது. பேருந்து சில வருஷங்களுக்கு பிறகு எல் சால்வதோரண்ட நாடாக அமைஞ்சு வந்தது. பிறகு வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்து கோப்பியை இங்கே எல் சால்வதோருக்கு அறிமுகப்படுத்தினது. வேறு சிலவில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, எரிமலை நிலத்தில் வந்து எரிமலை வெடித்து பிறகு அந்த நிலம் வந்து கன வருஷங்களுக்கு பிறகு அந்த நிலத்தில் சாமான்கள் வளர்த்தா நல்லா விளையும் என்று சொல்கிறது. அது உண்மை. அப்போ இந்த கோப்பி என்ற விஷயம் எல் சால்வதோருக்கு அறிமுகப்படுத்தின பிறகு வந்து அந்த எரிமலை பக்கங்களில் எரிமலை நிலத்தில் அது வளர்ந்தால் நல்ல கோப்பி வருமெண்டு அந்த நிலங்கள் வந்து அந்த அப்போ இருந்த இனத்துக்கு பேர் வந்து பிப்பீல் இனம். அவேட்ட இருந்து நிலத்தை பறித்து அங்கே அந்த கோப்பியை வளர வச்சவ. இதில் என்ன நடந்தது என்றால், அந்த பிப்பீல் இனம்ன்றது வந்து ஒரு பழைய இனம், எல் சால்வதோரில் வாழ்ந்து வந்த இனம். இந்த கோப்பி வந்ததால் அதுக்கு முதலும் அவன் நிலத்தை பறித்தது. பிறகு இந்த கோப்பி வந்ததாலேயும் திரும்பி அவன் நிலத்தை பறித்தது. இப்போ இவ எல்லாரும் சேர்ந்து போராடண்டு போகும்போது எல்லாரையும் கொலை பண்ணிட்டினம், எல்லாட்ட நாட்டை விட்டு அனுப்பிட்டினம். அப்படியான சாமான் நடந்தது. இதிலிருந்து என்ன வந்ததென்றால், அந்த பிப்பீல் இனம் வந்து வாழுறதுக்கே பயப்பட்டு வாழ்ந்து வந்தவ. அவைய பார்த்து இவ அந்த இனத்தை சேர்ந்த ஆக்கள் என்று தெரிஞ்ச உடனே அவைய கொலை செய்துட்டினம், இல்லாட்ட அங்கால தள்ளிட்டினம். அப்படி நடந்ததால் இன்றைக்கு எல் சால்வதோர் பக்கம் பார்த்தால் அந்த பிப்பீல் என்ற இனம் கிட்டத்தட்ட ஒரு வீதம் தான் இருக்குது எல் சால்வதோரில். இப்போ நாங்கள் திரும்பி 20ஆம் நூற்றாண்டுக்கு திருப்பி போனால் அங்கே நாட்டுக்குள்ள உண்மையாக பிரச்சனைகள் வந்தது. வேறு வந்து இப்போ மிலிட்டரி வந்து மனித உரிமையை பார்க்காமல் கொள்ளாமல் கொலையோ அடிப்பாடோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. பேருந்து நாட்டு பிரச்சனையும் நடந்தது. கிட்டத்தட்ட 12 வருஷமாக நாட்டுக்குள்ளே சண்டை நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு சமாதானம் வந்து, ஆனால் அந்த சமாதானம் வரும்போது தான் என்ன நடந்ததுன்றால், கன பேர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போனவ. அங்கே வந்து அவைக்கு வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்காமல் இருந்தவ, அந்த அவை இன்னும் நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவ. அப்படி இருக்கும்போது கன பேர் வந்து இப்போ ரவுடி குரூப்பாக கும்பலாக மாறி சண்டை, கொலை, மருந்து வகைகள் அப்படியான விஷயங்களுக்குள்ளே ஈடுபாடு பட்டு கொண்டு வந்தவ. பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவைன்ற சட்டத்தை கொஞ்சம் இருக்கும்போது ஆக்களை திரும்பி அவைன்ற நாட்டுக்கு அனுப்பினது. அப்படித்தான் எல் சால்வதோரில் இருந்து போனவைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் திருப்பி அனுப்பினவ. அப்போ திருப்பி அனுப்பும்போது எல் சால்வதோருக்குள்ளே வந்து இப்போ அங்கே கன ரவுடி கும்பலாக சேர்ந்துட்டினம். அப்படி எல் சால்வதோரில் அந்த ரவுடி குரூப்புக்குள்ளேயே உண்மையாக பிரச்சனைகள் வந்தது. எல் சால்வதோரில் வாழ்ந்த மக்கள் வந்து உண்மையாக பயத்தில் வாழ்ந்தவ, கஷ்டத்தில் வாழ்ந்தவ. கன பேர் உண்மையாக எல் சால்வதோரை விட்டு போயிட்டினம். தொடக்கத்தில் இருந்தே அந்த நிலம் பறிக்கிற பிரச்சனை, அது ஸ்பானியர்காரர் வந்த காலம் தொடங்கியே அப்படியே நடந்தோண்டு வந்தது. பேருந்து அவையோட கொலை செய்கிறது, அழித்தது, பேருந்து நாட்டுக்குள்ளே பிரச்சனை, இப்படியெல்லாம் கன விஷயங்களை எல் சால்வதோர் சந்தித்து வந்தது. இப்போ நாங்கள் 2000 ஆண்டுக்கு வந்துட்டோம். 2000ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் எல் சால்வதோரில் உண்மையாக கன பிரச்சனைகள் இருந்தது. உண்மையாக ரோட்டில் சுடுபாடு, வெட்டுப்பாடு அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து வந்தோன்றிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போனால் 2014, 2015 அப்படி வந்து எல் சால்வதோர் வந்து சென்ட்ரல் அமெரிக்காலேயே ஆக பயங்கரமான நாடாக இருந்தது. பேருந்து 2019ஆம் ஆண்டு வந்து புது பிரசிடெண்ட் வந்துட்டார் எல் சால்வதோருக்கு. அவர் தான் இப்போ வரைக்கும் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அவர் வந்து 2022ஆம் ஆண்டு எல் சால்வதோருக்கு அவசர நிலையை அறிவித்தவர். அறிவித்து என்ன செய்தவர் என்றால், இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரவுடி கும்பலையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறது தான் அவருடைய டார்கெட் என்று சொல்லலாம்.
இதில் என்ன விஷயம் என்றால் அவர் அந்த அவசர நிலையை அறிவிச்சதால் கிட்டத்தட்ட நீங்கள் சில சிங்கம் 2 பார்த்துருப்பீங்க சூர்யான்ற படம். அதில் அவர் அந்த ஒன் டே ஆக்ஷன் என்று செய்வார், எல்லா ரவுடி கும்பலையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறது. கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் இதை நெச்சு பார்க்கலாம். 2022 நடந்தது. ஆனால் இவர் வந்து முதல் 1 மாதம் என்று சொன்னார். இப்போ இந்த 1 மாதத்துக்கு பிறகு இன்னும் 1 மாதம் இன்னும் 1 மாதம் என்று கடைசியாக கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் இப்படியே போனது. அப்போ கண்ண பேரை இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டது. ஜெயில் வந்து புதுசாக ஒன்று கட்டினது, ஒருத்தரும் இல்லாத ஒரு இடத்துல போய் புது ஜெயிலாக கட்டினது. அங்கே வந்து இந்த ஆக்களை பிடிச்சி போட்டது. இதில் என்ன விஷயம் என்றால், ஒரு பக்கம் இவர் செய்தது நல்லம், ஆனால் மற்ற பக்கம் வந்து இவரும் மனித உரிமைகளை கவனிக்காமலே இது செய்தவர். ஏனென்று சொன்னால், இப்போ ஒரு கஷ்டமான குடும்பம் இருந்தால் அந்த கஷ்டமான குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளையல் சில வேளை தப்பான வழியில் போகலாம் என்று சொல்லி அவைகளையும் அரெஸ்ட் பண்ணினது. ஆனால் அவை இப்போ உண்மையாக தப்பான வழியில் போயினமோ இல்லையோ அது பரவாயில்லை, அவை போகலாம் என்றதால அவையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினது. இப்படி உண்மையாக ஆம்பளையில தான் கூடுதலான என்ன ஆம்பளையில தான் அரெஸ்ட் பண்ணினது. அப்போ இப்போ குடும்பங்களுக்கு தெரியாது அவன் விட்டு மேனோ புருஷனோ பிள்ளை எங்கே போயிட்டினமென்று தெரியாது, அதை இன்னும் உயிரோடு இருக்கணுமோ இல்லையோண்டு தெரியாமல் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கினேன். இதில் ஒரு பக்கம் நல்ல விஷயம் என்றால், இப்போ உண்மையாக எல் சல்வடார் பக்கம் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்பட தேவையில்லை, சேஃபாக இருக்குது. ஆனால் மற்ற பக்கம் வந்து அதான் வீடுகளுக்கு தெரியாது தங்கன்ற வீட்டு ஆம்பளைகள் எங்கே போயிட்டினம், உயிரோடு இருக்கணுமா இல்லையா, ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா. இந்த ஜெயில் சிச்சுவேஷனை பார்த்தால் வந்து இது கட்டினது பெரிய ஜெயில் தான் என்றாலும் வந்து இதுக்குள்ளே என்ன விஷயம் என்றால், இப்போ ஒரு பெரிய ரூம், அந்த ரூமுக்குள்ளே 80 பேருக்கு தான் அளவு இருக்குது. ஆனால் இவை வந்து கிட்டத்தட்ட 160 பேருக்கு மேலே ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கிறேன். வேறு அந்த ஜெயிலுக்குள்ளே லைட் கூட நிப்பாட்ட மாட்டினோம், லைட் ஒரு நாளும் நிப்பாட்ட மாட்டினோம். லைட்டுக்குள்ளே தான் நான் படுக்கணும், ஒழும்போணும், எல்லாம் செய்ய வேணும். அந்த பெரிய ரூமுக்குள்ளே வந்து 2 டாய்லெட் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 160 பேருக்கு மேலே ஆக்கள் அந்த ரூமுக்குள்ளே, அவைக்கு 2 டாய்லெட் தான் இருக்குது. வேறு ஒருத்தரும் அங்கே போய் பார்க்க முடியாது. அதால் தான் இப்போ அதான் நாட்டுக்குள்ளே இருக்கிற பேருக்கு தெரியாது அவன் வீட்டு ஆம்பளை அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமோ இல்லையோன்ட்டு அவையால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, என்ற அவன் ஜெயிலுக்குள்ளே போகவும் முடியாது. இதை பற்றி நீங்கள் யூடியூப்லேயும் டாக்குமெண்டரி பார்க்கலாம். இப்படி எல் சல்வடார் ஜெயிலுன்ட்டு போட்டு பார்த்தால் சில பேர் வந்து அதுக்குள்ளே போய் இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்கணும். இங்கே இதை பற்றி இன்னும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பார்க்கலாம். ஆனால் அதான் இப்போ அது எல்லாம் நடந்து ஜெயிலுக்குள்ளே போட்டதால் இன்றைக்கு எல் சல்வடார் வந்து நல்ல சேஃபான இடம், அங்கே போகலாம் வரலாம். ஆனால் இப்படி பிரச்சனைகள் நடந்து வந்ததால் வந்து எல் சல்வடார் வந்து இன்னும் பெருசாக டூரிஸ்டியாக இல்லை, டூரிஸ்ட் அங்கே போகிறதில்ல. என்றாலும் இப்போ தான் மெல்லமாக வந்தோன்று இருக்குது டூரிஸ்ட்கள் அங்கே. சரி, இனி வந்து நான் உங்களுக்கு என்ற பயணத்தை பற்றி சொல்ல போகிறேன். முதலாவது வந்து குவாத்தமாலாவில் இருந்து திரும்பி ஒரு சிக்கன் பஸ் பிடிச்சு எல்லைக்கு போய், இப்போ இந்த எல்லையிலிருந்து குவாத்தமாலாவில் இருந்து வெளியேறி இங்கே ஒரு திரும்பியும் ஒரு பாலத்தை தாண்டி எல் சல்வடார் பக்கம் வந்தாச்சது. எல் சல்வடார் பக்கம் வந்து ஒரு அதான் திரும்பி எல்லையில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருந்தது. ஆனால் அது உண்மையாக தேடி பார்க்கணும், என்ற அதை கவனிக்காமலும் போகலாம், ஆனால் பார்க்கணும். அப்புறம் அங்கே போக அங்கே நின்ற ஆள் வந்து பாஸ்போர்ட்டை வேண்டி ஸ்டாம்ப் தந்து எங்கே போக போகிறீங்க, எவ்வளோ காலம் நாட்டுக்குள்ளே நிற்க போகிறீங்க அப்படி கேட்டுத்தான் அங்கே போக விட்டவர். இதில் நான் விஷயம் ப்ளாக்கில் வாசிச்சிருந்தேன். நான் இப்போ சில பேர் சொல்லினா எல் சல்வடார் பக்கம் போயிருக்க ஸ்டாம்ப் தேவையில்லையாண்டு. ஆனால் இப்போ ஸ்டாம்ப் இவர் போட்டுத்தான் தந்தவர். வேறு அந்த ஸ்டாம்பில் என்ன விஷயம்டா போட்டிருந்தது, திரும்பி 90 நாள் நிற்கலாமண்டு. அது ஆனால் உண்மையாக பிழை. என்றால் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நான் குவாத்தமாலா, எல் சல்வடார், ஹொண்டுராஸ், நிக்கராகுவா 4 நாடும் சேர்ந்து வந்து அந்த C4 ஸ்டேட்ஸ்ன்றது 4 நாட்களுக்குள்ளேயும் சேர்த்து வந்து 90 நாட்கள் நிற்கலாம். அப்போ இவர் வந்து எல் சல்வடாரில் ஸ்டாம்பில் போட்டது 90 நாள் நிற்கலாமண்டு. அதான உண்மையாக பிழை. என்றாவது அவர் வந்து பார்த்துருக்கணும் குவாத்தமாலாவில் எவ்வளோ நாள் நின்றதுண்டு, அதை பேர்ந்து கழித்து தான் அதில் ஸ்டாம்பில் போட்டிருக்கோம் எவ்வளோ நாள் நிற்கலாம்னா. நான் அவர் அதை செய்யலை. அதனால் கவனிக்கணும். வேறு அதான் உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ நாட்கள் நிற்கிறீங்கன்ட்டு, அது நீங்களாக தான் கவனிக்கணும். என்ற கடைசியாக நாட்டை விட்டு வெளியே இருக்க தான் பிரச்சனைகள் வரும், இது கவனிக்காமல் இருந்தால். பேருந்து அங்கால போய்
அங்கால கொஞ்சம் எல்லையை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்தால் திரும்பி சிக்கன் பஸ் நின்றது. அந்த சிக்கன் பஸ்ஸை எடுத்து அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போனது. இங்கே சல்வாதோரில் வந்து US டாலரில் தான் காசு கட்டுறது. சல்வாதோருக்கும் USA-க்கும் வந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்குது. அதால் தான் இப்போ வரைக்கும் USA-ல இருந்தும் இன்னும் ஆக்களை இந்த ஜெயிலுக்கு அனுப்புறதுன்ட்டு கேள்விப்பட்டேன் நான். அந்த ரிலேஷனும் இருக்குது. ஆனால் அதான் இங்கே வந்து USA-ல தான் US டாலரில் தான் காசு கட்டுறது. வேறு வந்து இப்போ 2 மணித்தியாலம் பஸ்ஸுக்கு வந்து தனியாக 90 சென்ட் தான் கட்டினது. இது வந்து இப்போ குவாத்தமாலாவும் ஓரளவுக்கு மலிவாக இருந்தது. ஆனால் எல் சல்வதோர் அதை விட உண்மையாக நல்ல மலிவாக இருந்தது. கெனா அப்போ இங்கே முதல் போன இடத்துக்கு பேர் வந்து ஹூவா யூவா. இந்த இடத்துக்கு போய்க்க வந்து ஒரு ரோட்டை தாண்டி தான் போகிறது. நார்மல் தானே ஒரு ரோட்டை தாண்டி போகிறது. அந்த ரோட்டுக்கு பேர் வந்து ருத்தா de las Flores. அப்படின்டா பூக்களின் ரோட்டு என்ற அர்த்தம். அது வந்து அந்த ரோட்டு வந்து பூக்களுக்கு தான் ஃபேமஸ். ஆனால் அந்த போன நேரம் வந்து பூக்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் உண்மையாக ஒரு வடிவான இடம், நல்ல மலையாக இருந்தது. கணக்க பச்சை பச்சையாக பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. கெனா வேறு எல் சல்வாதோர் என்ற நாட்டில் வந்து கணக்க எரிமலைகள் இருக்குது. உண்மையாக கிட்டத்தட்ட 170 அல்லாட்ட அதுக்கு மேலேயும் எரிமலைகள் இருக்குது. அதால் வந்து சல்வாதோரில் நிலநடுக்கமும் வரும். அது சகஜமாக வர ஒரு சாமான் நிலநடுக்கம். கெனா இந்த ஹுவா யுவா என்ற இடத்துல வந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போ அங்கே போனது ஒரு வெள்ளிக்கிழமை. அப்போ அடுத்த நாள் சனி ஞாயிறுண்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலை பார்த்தது. அங்கே வந்து முதலாவதாக சாப்பிட்டு பார்த்தது வந்து யுக்கா சிச்சரோன் என்ற பேர். யுக்கா என்றால் வந்து மரவள்ளிக்கிழங்கு. அதுவும் சிச்சரோன்ண்டா பண்டி இறைச்சியை கூடுதலாக சின்ன துண்டா வெட்டி அதை பொறிச்சு தரது தான் சிச்சரோன். இதில் தான் இப்போ அதோட சேர்த்து வந்து ஒரு உரைப்பான தக்காளி சோஸ் மாதிரி தருவினேன். இங்கே தான் நான் ஒரு விஷயம் படித்தேன். நான் என்னென்றால் மரவள்ளிக்கிழங்கு வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் இருந்து தான் வருது. அதுன்ற என்னென்னு சொல்கிறேன், மரவள்ளிக்கிழங்குன்ற பிறப்பிடம் சென்ட்ரல் அமெரிக்கா. என்னுடைய அம்மா வீட்டில் சமைக்கும் போது மரவள்ளிக்கிழங்கு கறி செய்கிறவ இல்லாட்டி மரவள்ளிக்கிழங்கை பொறிச்சு சோறோடு சேர்த்து சாப்பிட்றது அப்படி. அதால் நான் வந்து நான் மரவள்ளிக்கிழங்குண்டா இலங்கையிலிருந்து வர ஒரு மரக்கறி உண்டு. ஆனால் கிழங்குண்டு. ஆனால் அது வந்து இங்கே சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் பிறந்து வந்தது. கெனா இப்போ இந்த அடுத்ததாக டேஸ்ட் பண்ணி பார்த்தது வந்து ஒரு சாசேஜ். அதுவும் சோறு வந்து ஒரு புக்கை மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த நினைக்கிறேன் பீன்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆன ஒரு சோறு மாதிரி செய்தது. பேருந்து வந்து ஒரு அன்னாசி ஜூஸ் குடித்தது. அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. பிறகு இனிப்பான சாமான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தது. அது வந்து எம்பனாதா கொன் லெச்சே. எம்பனாதாண்டா பட்டிஸ் மாதிரி பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து இனிப்பானது வந்து பாலோட செய்த எம்பனாதா. உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வனில் க்ரீம் மாதிரி இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தது. உண்மையாக நல்லா இருந்தது. வேறு பெரிய ஒரு கொண்டாட்டம் மாதிரி பாட்டு நிகழ்ச்சிகள் அப்படியெல்லாம் நடந்தது. பேருந்து ஒரு முக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தது. எல் சால்வாதோர்ன்ற தேசிய உணவு என்னென்றால் புப்பூசா. புப்பூசா என்றால் அந்த பழைய பிப்பீல் இனம், அழிஞ்சு போன பிப்பீல் இனம்தான் இந்த புப்பூசாவை கண்டுபிடிச்சது. புப்பூசா என்றால் அந்த பழைய மொழியில் என்ன அர்த்தம் என்றால் நிரப்பினதுன்றது. இது புதுசா வந்து மைஸ் அதாவது சோளன் மாவில் செய்த ரொட்டி. ஆனால் அதுக்குள்ளே சாமான்களை போட்டு தான் அதை சூடாக்கி தரது. இப்போ ஃபேமஸான இது வந்து புப்புசா ரெவுல்ட்டான்னு சொல்கிறது. அதுக்குள்ளே வந்து சீஸ் போடுவினம். பேருந்து அந்த சிவப்பு பீன்ஸை நசிச்சு போடுவினம். பேருந்து பண்டிறைச்சியை சின்ன சின்ன தூளாக்கி அதுக்குள்ளே போட்டு தருவினம். உண்மையாக ஒரு டேஸ்டான சாப்பாடு. பேருந்து இது வந்து புப்புசால கணக்க விதம் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ தனியாக சீஸும் பூண்டும் போட்டு தருவினம். அல்லாட்டு இப்போ டின் ஃபிஷ்ஷும் சீஸும், அல்லாட்டு கோழி இறைச்சியும் சீஸும்,
அப்படி விதங்கள் இருக்குது. போட்டு நல்லா சூடாக்கிட்டு தான் உங்களுக்கு அதை தருவினம். அதோடு சேர்த்து என்னென்றால் கோவா கரெக்டாக சின்ன வெட்டி ஒரு பக்கெட் மாதிரி ஒரு சாமானுக்குள்ளே தருவினம். அதோடு சேர்த்து தக்காளி சோஸ் தருவினம். இது தக்காளி வெங்காயம் வேறு என்ன அதுக்குள்ளே போட்டதுன்னு தெரியாது. ஆனால் இதை போட்டு அரைச்சி அந்த தக்காளி சோஸை தருவினம். வேறு இதில் என்ன விஷயம் என்றால் இதை கையால் தான் சாப்பிட்றது. உண்மையாக கிட்டத்தட்ட ரொட்டி மாதிரி கையால் அப்படியே பிச்சு சாப்பிட்றது. அந்த தக்காளி சோஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே விட்டு அப்படியே கையால் பிச்சு இங்கால கொஞ்சம் கோவா கரெக்டாக எடுத்து அப்படியே சாப்பிட்றது உண்மையாக நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. வேறு இதில் புதுசாக லோக்கா ஆண்டு வச்சிருக்கிறேன். லோக்கா ஆண்டால் தமிழில் பைத்தியம் என்று சொல்லலாம். ஆனால் இது வந்து இப்போ இங்கிலீஷில் சொல்கிறது க்ரைசி அண்டு. ஆனால் இப்போ தமிழில் பைத்தியம் என்று சொல்லும்போது ஒரு சீரியஸாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் க்ரைசி என்று சொன்னால் அது சும்மா க்ரைசி என்று சொல்லலாம். அவள் இந்த புப்புசா லோக்காண்டதை வந்து ஒரு க்ரைசி புப்புசா ஒரு பைத்தியம் பிடிச்ச புப்புசா என்று சொல்லலாம். அது வந்து பெரிய ஒரு ரொட்டி மாதிரி, பெரிய சோளன் மாவில் செய்த ரொட்டி. அதுக்குள்ளே வந்து இப்போ நான் முதல் சொன்னதில் வந்து எல்லாம் சேர்த்து இதுக்குள்ளே வரும். இப்போ பன்றி இறைச்சி, டின் ஃபிஷ், பிறகு கோழி இறைச்சி, இப்போ அதோட சேர்த்து சீஸ், அதோட சேர்த்து பூண்டு எல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே சேர்ந்து வர்றது தான் இந்த புப்புசா லோக்கா. ஆனால் அதுவும் தான் டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் எல் சல்வதோரின் தேசிய உணவு. என்னென்றாலும் அந்த பிப்பில் இனம் வந்து அழிஞ்சு போய் இப்போ இல்லாமல் இருந்தாலும் இந்த புப்புசா அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் இருக்கிறதுண்டு யோசித்து பார்த்தா ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். பேருந்து வந்து அடுத்த நாள் வந்து என்ன நடந்ததென்றால் நின்ற ஹாஸ்டல் மாடியில் வந்து நான் இந்த டெலிஃபோனோட ஒரு வீடியோ எடுக்கும்போது திடீரென்று இந்த டெலிஃபோன் அப்படியே நின்றுட்டது. உண்மையாக ஒன்றும் செய்யலை, அப்படியே நின்றுட்டது. அப்போ வந்து அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் பிள்ளை அதில் வந்துட்டது. அப்போ அடுத்த நாள் ஃபுல்லாக இந்த டெலிஃபோன் எப்படி வாழ வைக்கலாம்னு பார்த்து கொண்டு இருந்தது. அப்படியே நாள் போயிட்டது. அது வந்து இந்த பழைய டெலிஃபோன் அதுக்கு வந்து 5 வயசு ஆகிட்டது. அது இப்போத்திய காலத்தில் 5 வருஷம் ஒரு டெலிஃபோன் 5 வருஷம் நின்று பிடிச்சாலே உண்மையாக ஒரு நல்ல விஷயம். அப்போ இந்த டெலிஃபோன் பழுதாகி போயிட்டது. இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்படி பெரிய பயணங்கள் போகும்போது வந்து இன்னும் ஒரு டெலிஃபோன் பேக்கப்பாக கொண்டு போகிறது வந்து நல்ல. அப்படித்தான் நானும் இன்னும் ஒரு பழைய டெலிஃபோன், ஆனால் ஒரு கொஞ்சம் வேலை செய்கிற பழைய டெலிஃபோனை கொண்டு போனேன் நான். அப்போ அதை பாவிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது இன்னும் பழசண்டத்தால் உண்மையாக அது இன்னும் ஸ்லோவாகவே ஒர்க் பண்ணினது. என்றாலும் ஒரு டெலிஃபோன் இருந்தது, அதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் இந்த டெலிஃபோன் விஷயம். பேருந்து அப்படி அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய காற்று வந்த மாதிரி இருந்தது. பேருந்து தான் அதை இன்டர்நெட்டில் போய் பார்த்தால் அது ஒரு நிலநடுக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா எல் சல்வதோரில் எரிமலைகள் இருக்கிறதால நிலநடுக்கம் இங்கே வர்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அதான் ஒரு பெரிய காற்று மாதிரி தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குவாத்தமாலாவில் வந்து நடந்த நிலநடுக்கம் வந்து உண்மையாக அந்த பலகை வீட்டை ஆட்டின மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து சும்மா ஒரு பெரிய காற்று இங்கால இருந்து அங்கால பக்கம் போன மாதிரி தான் இருந்தது. பேருந்து வந்து இதுக்கு பிறகு அடுத்ததாக போன இடம் வந்து சந்தா அண்ணா வந்து எல் சல்வதோருக்குள்ளேயே இருக்கிற பெரிய ஒரு சிட்டியில் உண்டு. இங்கே வந்து அந்த சென்டருக்குள்ளே வந்து தெரியுது ஸ்பெயின்காரர் ஒரு காலத்தில் வந்து இங்கே ஆண்டதுன்றது திரும்பி தெரியுது. அதான் ஒரு பார்க், பேருந்து சுத்த வர ஒரு சர்ச், முக்கியமான கட்டடங்கள். அப்படி வேறு என்னென்றால் கணக்க இதுகளும் இருந்தது, மார்க்கெட் ரோட்டில் கணக்க மார்க்கெட்டுகளும் இருந்தது. வேறு இது நார்மலாக இருக்கிற விஷயம் என்னென்னா புறாக்கள். அந்த நகரத்துக்குள்ளே புறாக்கள் நிற்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இங்கே உண்மையாக கணக்க புறாக்கள் நின்றது பார்க்கவே கணக்க மாதிரி இருந்தது. ஆனால் வடிவான கட்டடங்கள். ஆனால் இது வந்து சென்டருக்குள்ளே தான். சென்டரை விட்டு கொஞ்சம் அங்கால தள்ளி போய்க்கே தெரிஞ்சது கணக்க குப்பைகள் இருந்தது. வேறு கொஞ்சம் மணத்தது, அவ்வளவு நல்லா மணக்கலை. வேறு அதான் நாடு வந்து கஷ்டத்தில் இருக்குது.
கணக்க ரோட்டில் படுக்கிற ஆட்கள் இருந்தவ. உண்மையாக எல் சல்வதோரில் வந்து இப்போ தான் நடந்த நாட்டு பிரச்சனைகளால் கணக்கன பிரச்சனைகளாக தாண்டி வந்ததால் இப்போ கிட்டத்தட்ட 200 வருஷமாக பிரச்சனையாக நடந்தோண்டே இருந்தது. 200 வருஷத்துக்கு மேலே என்றால் 200 வருஷத்துக்கு முதல் ஸ்பெயின்காரர்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது. அது ஸ்பெயின்காரர் வரைக்கே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்கிட்டது. அந்த பிரச்சனைகளால் இப்போ வரைக்கும் ஆட்கள் உண்மையாக கஷ்டத்தில் இருக்கினோம். அது உண்மையாக வடிவாக தெரிஞ்சது. வேறு இப்போ அந்த ஒரு மார்க்கெட்டில் பக்கத்தில் நடந்து போய்க்க வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ரோட்டில் நின்று குளித்தது. அப்போ அதையும் பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. உண்மையாக கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற நாடுன்றது உண்மையாக தெரிஞ்சது. ஆனால் இந்த சந்தா அண்ணாண்ட இடத்துல இருந்து என்ன செய்யலாம் என்றால் ஒரு எரிமலைக்கு ஏறி போய் பார்க்கலாம். இந்த எரிமலை வந்து எல் சல்வதோரில் உள்ள ஆக உயரமான எரிமலை இந்த சந்தா அண்ணா எரிமலை. இதில் ஆனால் முதல் பார்த்து என்னென்றால் இது வந்து கீழே இருந்து கஷ்டப்பட்டு நடக்க தேவையில்லை. இது வந்து கீழே இருந்து ஒரு பஸ் எடுத்து அந்த பஸ் வந்து உங்களை 1800 மீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் விடும். வந்து அங்கே இருந்து 2300 மீட்டர் உயரத்துக்கு நடந்து போக வேணும். இந்த நடக்கிறது வந்து ஒரு கைத்தோடு சேர்ந்து தான் செய்ய வேணும். அப்போ உண்மையாக ஒரு குரூப்பாக தான் போக வேணும். கணக்கு டூரிஸ்டாக்கள் வந்தவை இதை செய்கிறதுக்கு. அப்போ எல்லோரும் சேர்ந்து நடந்து போனது. அங்கே மேலே வரும்போது வந்து அந்த எரிமலைன்ற மனம் வந்து மணக்க தொடங்கினது. சேர்ந்து போகிற வழியில் வந்து மற்ற எரிமலைகளை காணக்கூடியதாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து மேலே என்ன ஃபேமஸ் என்றால் அந்த கிரேட்டர் லேக் என்று சொல்கிறது. இது வந்து நான் உங்களுக்கு குவாத்தமாலாவில் வந்து சொன்னேன்னா அந்த ஒரு பெரிய எரிமலை வந்து பெரிய எரிமலையோ சின்ன எரிமலையோ வெடிக்கும் போது அதன் நடுவுக்குள்ளே தண்ணி சேர்ந்து உருவாகிறது வந்து அந்த கிரேட்டர் லேக். அப்போ இங்கேயும் அப்படித்தான் இருந்தது. அதுதான் இங்கே ஃபேமஸாக இங்கே பார்க்க வர்றது. ஆனால் ஒரு நீல கலரில் இருந்தது. ஆனால் இதில் என்ன விஷயம் என்றால் இந்த எரிமலை வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதில் தான் அந்த மணமும் வந்தது. அப்போ இது வந்து நீ காலப்போக்கில் சில வேளை எரிமலை ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் வந்து கணக்க தண்ணி வந்து சில வேளை இதுவும் ஒரு லேக்காக மாறலாம். அப்போ இதுக்கு பக்கத்தில் இருந்தது வந்து இன்னும் ஒரு கிரேட்டர் லேக். அது வந்து முந்தி உண்மையாக பெரிய ஒரு எரிமலையாக இருந்து அதுக்குள்ளே இப்போ கணக்க தண்ணி சேர்ந்து அதை பார்த்தால் அப்படியே ஒரு லேக் மாதிரி தான் இருந்தது. உண்மையாக எல்லாம் நல்ல வடிவாக இருந்தது. வேறு அங்கே வந்து ஒரு மிருகம் வந்து ஹாய் சொன்னது. இந்த மிருகத்துக்கு இங்கிலீஷில் பேர் கொயோத்தி என்று சொல்கிறது. தமிழில் அதுக்கு பேர் சருகு நாய். சில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது சும்மா அங்கே வந்தது, அவ்வளோந்தான். பேருந்து வந்து திரும்பி எல்லாம் நடந்து கீழே போய் திரும்பி பஸ் ஏறி பஸ்ஸில் திரும்பி கீழே போகிறது. அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து போலீஸ் ஏறினது திடீரெண்டு. கொஞ்சம் ஸ்டேஷன் பஸ்ஸுக்குள்ளே நின்றுட்டு திரும்பி போனது. அப்போ தான் அங்கே இருந்த லோக்கல் ஆக்களை கலைக்கும் போது கேட்க அது என்ன சொன்ன வேண்டால் இது வந்து பாதுகாப்புக்காக வேண்டி போலீஸ் இப்படி சில நேரம் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு திரும்பி வெளியால் போவினமெண்டு. உண்மையாக இப்போ வந்திருக்கிற பிரசிடெண்ட் இப்படியான சாமான்களை உண்மையாக நாடு நல்ல பாதுகாப்பாக இருக்கணுமெண்டு நெச்சு இப்படியான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரம் அவள் சொன்னது என்னென்றால் இப்போ இந்த பிரசிடெண்ட் வந்த பிறகு கணக்கு ரோடுகள் எல்லாம் புதுசாக போடினோம். இப்போ நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்றாலும் மக்கள் சகோதரில் கஷ்டத்தில் இருக்கணும். ஆனால் அது வேறு விஷயம். பேருந்து அடுத்ததாக போன இடம் வந்து சன் சல்வதோர்ன்றது வந்து எல் சல்வதோர்ன்ற தலைநகரம். இங்கேயும் திரும்பி ஸ்பெயின்காரர் வந்தது தெரிஞ்சது. திரும்பி ஒரு பெரிய ஒரு சென்டரை சுற்றி திரும்பி அதான் சர்ச், வேறு பெரிய பெரிய கட்டிடங்கள். இங்கே வந்து ஒரு நேஷ்னல் பேலஸ் இருந்தது. இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு பிபியோதேக் இருந்தது. இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டும் இருந்தது. வேறு என்ன விஷயம் என்றால் இங்கே சைனீஸ் கடைகள் இருந்தது. அதாவது சைனீஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிற கடைகள். இப்போ சில வேளை நீங்கள் தேமு விஷ் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்டர்நெட்டுக்குள்ளே அது டெலிஃபோனில் ஒரு ஆப் எடுத்து அதுக்குள்ளே போய் மலிவாக சைனாவில் இருந்து வர சாமான்களை வேண்டலாம். ஆனால் இங்கே சகோதரில் இருந்த கடைகள் வந்து அந்த தேமு ஷாப்பை லைஃப் என்று சொல்லலாம். அந்த கடைக்குள்ளே வந்து அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல மலிவாக இருந்தது. பெரிய பெரிய கடைகள் உண்மையாக மலிவாக இருந்தது.
இது வந்து குவாத்தமாலாலயும் கவனிச்ச ஒரு விஷயம். அங்கேயும் இப்படி கணக்க சைனீஸ் கடைகள் இருந்தது. வேறு இன்னும் ஒரு விஷயம் வந்து இது மெக்சிகோவில் தொடங்கி எல் சல்வாதோர் வரைக்கும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிளாஸ்டிக் என்ற விஷயம் உண்மையாக நிறைய பாவிப்பினம். இப்போ ஒரு கடைக்கு போய் சாமான் வேண்டும் போது அங்கே கடையில் ஒரு ஆள் நிற்பினம் உங்களோட சாமான்களை ஒரு பேக்குக்குள்ளே போட்டு தரத்துக்கு. அதை பேக்காக எடுத்து போட்டு அப்படியே தருவினம். இப்போ சுவிஸில் வந்து எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. எவ்வளவு குறைய பிளாஸ்டிக் பாவிக்கிறதோ அவ்வளோக்கு நல்ல. அது இப்போ உலகம் பூரா அது எவ்வளவு குறைவோ அது நல்ல தான் இருக்குது. ஆனால் இங்கே சென்ட்ரல் அமெரிக்கா பக்கம் வந்து அந்த விஷயம் இன்னும் வந்து சேராத மாதிரி உண்மையாக எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கில் போட்டு தான் தருவினேன். அதே மாதிரி இங்கேயும் தான். யா வேறு அடுத்ததாக போன இடம் வந்து சுச்சி தொத்தோன்றது வந்து ஒரு ஒரு இடம், குட்டி ஒரு நகரம் என்று சொல்லலாம். உண்மையாக எல்லாம் நல்ல கலராக இருந்தது. வேறு வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை வந்து அணை கட்டி அதில் இருந்து எலக்ட்ரிசிட்டி செய்கிறதுக்கு பாவிக்கப்படுது. அது பார்க்க உண்மையாக நல்ல பெரிய ஒரு லேக் மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையாலே அது ஒரு ஆறு தான். வேறு உண்மையாக இந்த குட்டி இடத்தை சுற்றி வரையெல்லாம் நல்ல பச்சையாக இருந்தது. வேறு திரும்பியும் இங்கே ஒரு சென்டருக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி செய்து அதை சுற்றி திரும்பி சர்ச் மிச்ச கட்டடங்கள் அண்டு உண்மையாக அந்த ஸ்பெயின்காரர் வந்து ஒரு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கட்டி கொண்டு போனவ. யா இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்த ஒரு விஷயம் வந்து கொமெதோர் என்றால் ஒரு பிஃபே என்று சொல்கிறது ஜெர்மன் மொழியில். நினைக்கிறேன் இங்கிலீஷில் பஃபே என்று சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். என்றால் இப்போ விதமான சாமான்களை எடுத்து சாப்பிட்றது. இதில் இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தது என்றால் இந்த தமாலேஸ் என்றது வந்து சோளன் மாவை அவிக்கிறது. அதுக்குள்ளே வந்து ஒரு சில சாமான்கள் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு சாமான்கள் அதுக்குள்ளே ஒழிச்சு வைப்பினம்னு சொல்லலாம். இங்கே எல் சல்வதோரில் வந்து ஒரு துண்டு உருளைக்கிழங்கும் பேருந்து ஒரு கொஞ்சம் கோழி இறைச்சியும் தான் அதுக்குள்ளே ஒழிச்சு வைப்பினம். இது வந்து பேருந்து அதான் சோள மாவால் சுற்றி அதுக்கு மேலே வாழை இலையால் சுற்றி அதை அவிச்சு தரது தான் இந்த தமாலேஸ். உண்மையாக ஒரு உடம்புக்கு நல்லமான சாப்பாடுன்னு சொல்லலாம். வேறு இந்த இடத்துல சாப்பிட்டு பார்த்தது என்னென்றால் கெசடியா சல்வதோரென்யோ என்றது. கெசடியா என்றால் இப்போ மெக்சிகோவில் இருந்து கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் இங்கே வந்து கெசடியா சல்வதோரென்யோன்றது வந்து ஒரு இனிப்பான சாமான். ஆனால் உண்மையாக ஒரு மெல்லிசாத்தான் இனிப்பு, பெருசாக இனிப்பண்டில்லை. நீங்கள் சில கிரில் சீஸ் சாப்பிட்ருப்பீங்க, அது மாதிரி தான் இதுவும் இருந்தது. ஒரு சீஸ் கலந்தோ ஒரு கேக் மாதிரி. ஆனால் அதுக்காண்டி சீஸ் கேக்குன்றதும் இல்லை. உண்மையாக அந்த கிரில் சீஸ் மாதிரி ஒரு மெல்லிய இனிப்போட மேலே வந்து எள்ளு தூவி இருந்தது. சாப்பிட நல்லா இருந்தது. வேறு என்ன ஒரு விஷயம் இங்கே சாப்பிட்டு பார்த்தது வந்து த்ரெஸ் லெச்சேன்றது. இதுக்கு அர்த்தம் 3 பால் உண்டு. இது வந்து 3 விதமான பால்கள் சேர்த்ததால் இதுக்கு பேர் அப்படி அமைஞ்சது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் கேக்குக்கு அதுக்கு மேலே அதை ஃபுல்லாக பாலுக்குள்ளே வச்சு அது வந்து கொஞ்சம் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பாலால் ஈரமான ஒரு கேக் மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையாக நல்ல டேஸ்ட். இது வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் சவுத் அமெரிக்காவில் நினைக்கிறேன் இது ஒரு ஃபேமஸான இனிப்பு கேக். பேருந்து இங்கே சுச்சி தொத்தோவில் வந்து ஒரு அருவி இருக்குது. ஆனால் அந்த போன காலம் வந்து ஃபெப்ரவரி போன வருஷம். ஃபெப்ரவரி வந்து ஒரு த்ரொக்கன் சைட் என்றால் ட்ரை சீசன். அப்போ மழை ஒன்றும் பெய்யலை. அதால் அந்த அருவிக்கு தண்ணியும் இல்லை. ஆனால் பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கல்லுகள் வந்து ஒரு சதுர வடிவத்தில் இருந்த கல்லுகள். அதுக்கு மேலால் தண்ணி நார்மலாக வரும். ஆனால் ட்ரை சீசன்ன்றதால தண்ணி இல்லை. வேறு அங்கே அந்த அருவிக்கு நடந்து போகிற இடத்துல வந்து அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அங்கே இருந்து நான் உங்களுக்கு முதல் சொன்ன அந்த ஆறு ஒன்று இருக்குது. ஆனால் அதில் அணை கட்டினத்தால் அந்த ஆற்றை பார்த்தாலே ஒரு பெரிய லேக் மாதிரி, அதுக்கும் ஒரு வடிவான வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது அது பார்க்குறதுக்கு. இதுக்கு பிறகு அடுத்ததாக போன இடம் வந்து சன் மிகல் என்ற நகரம். இது வந்து எல் சல்வதோரில் இந்த பெரிய நகரத்தில் இதுவும் உண்டாகும். இதுவும் திரும்பி ஒரே மாதிரி தான். நடுவில் இந்த சென்டருக்குள்ளே ஒரு பார்க், அதை சுற்றி வர சர்ச்சுகள். அந்த ஸ்பெயின்காரர் வந்து ஆண்டது உண்மையாக இதில் இருந்தே கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான சாப்பாடு இருக்குது. அதுக்கு பேர் பன் தெ கைனா. பன் என்றால் பான், கைனா என்றால் கோழி, அதாவது பெண் கோழி. கைனா என்றால் பெண் கோழி. இந்த சாப்பாடு என்னென்றால் ஒரு பானை வெட்டி அதுக்குள்ளே இப்போ நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு என்ன கோழின்ற என்ன இறைச்சி துண்டு வேணுமெண்டு.
அப்ப இதில வந்து கோழின்ற நஞ்சு துண்ட எடுத்து அது வந்து எலும்போட தான் வரும். இப்ப ஸ்விஸ்ல வந்து கடையில விக்கக்கு எலும்பு இல்லாம தான் விப்பினம். ஆனா இங்க உண்மையா எலும்போட சேர்த்து தான் எல்லாம் வரும். இதுக்கு மேல வந்து வெள்ளரிக்காய் துண்டு துண்டா வெட்டி, பேருந்து முள்ளங்கிக்காய் அதையும் துண்டு துண்டா வெட்டி, பேருந்து வந்து அதுக்குள்ள சலாட் போட்டு, பேருந்து அதுக்கு மேல தக்காளி துண்டுகள் போட்டு, பீட்ரூட் கிழங்கு துண்டு துண்டா வெட்டி போட்டு, பேருந்து கோவாவ போட்டு, அதுக்கு மேல சொப்பாத இந்தியாண்டு விடுவினம். இது வந்து உண்மையாவே ஒரு இந்தியன் சாஸ்ன்றத தான் நான் இதோட சொல்ல வரீனம். ஆனா இதில ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு தக்காளி சாஸ். ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் கூட அதான் மிளகு, தூள் அப்படியான விஷயங்கள போட்டு, இது ஒரு இந்தியன் சாஸ்ன்னு சொல்லி அது உண்மையா டேஸ்ட்டா இருந்தது. அத பிறகு மேல விடுவினம். அதோட சேர்த்து ஒரு அவிச்ச முட்டை அதுக்குள்ள வரும். உண்மையா பெருசா வேற கணக்கா இருந்தது. முதல் சாப்பிடக்க டேஸ்ட்டா இருந்தது. ஆனா பேருந்து சாப்பிட்டு போய் கொண்டிருக்கேக்க கீழ வந்து பான் நல்ல ஈரமாயிட்டது. அப்ப அது பிறகு அவ்வளவு டேஸ்ட்டா இல்ல. ஆனா உண்மையா ஒரு ஆளுக்கா ஆக கனத்து போச்சு. ஒரு ஒரு இப்படி ஒரு பந்தக்காயினாண்டது. வேற எல் சால்வடார்ல ஒரு ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு பானம் இருக்குது. அதுக்கு பேர் கோலா சாம்பெயின். உண்மையா அது குடிச்சு பார்க்கும்போது நெக்டோ மாதிரியே இருந்தது. உண்மையா நல்ல டேஸ்ட்டா இருந்தது. ஆனா அதோட கலர் வந்து ஆரஞ்ச் கலர். நெக்டோ மாதிரி இல்ல. ஆனா அது டின்னுக்குள்ள இருந்ததால கலர் தெரியல. ஆனா அந்த குடிக்கிற டேஸ்ட் வந்து நெக்டோ மாதிரியே இருந்தது. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. இதுதான் கடைசியா போன இடம் இந்த சன் மிக்கேல் என்ற இடம். வேற எல் சால்வதோருக்கு என்ன சொல்லலாம் என்றால், நான் சொன்ன அந்த தேசிய உணவு புதுசா இருக்குது. அது வந்து காலமே சாப்பிட்றது, வேற இரவு நேரம் சாப்பிட்றது. ஆனா மத்தியானத்துக்கு அது சாப்பிட்றதில்ல. மத்தியான நேரம் என்றால் கூடுதலா அந்த கொமதோர் தான் இங்க முக்கியமா சாப்பிட்ற இடம். வேற இங்கேயும் சிக்கன் பஸ் தான் தெரியுது. ஆனால் இங்கத்திய சிக்கன் பஸ்ஸுக்கு வந்து அலங்காரம் பெருசா இல்ல. இப்ப பெலிஸ் நாட்டிலிருந்து சிக்கன் பஸ் இருக்குது. ஆனா இப்ப குவத்தமாலால இருந்த சிக்கன் பஸ்ஸுகள் உண்மையா நல்லா அலங்கரிச்சு ஓடுற பஸ்ஸுகள். ஆனா இங்க எல் சால்வடார்ல அப்படி இல்ல. வேற என்ன விஷயம் என்றால், மரவள்ளிக்கிழங்கு உண்மையா ஃபேமஸான ஒரு சாப்பாடு. அது வந்து அதான் பொரிச்சு சாப்பிட்றது, அவிச்சு சாப்பிட்றது. வேற அதே நேரம் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸா செய்தும் கன்னடத்துல விற்றது. அதையும் வேண்டி சாப்பிட நல்லா டேஸ்ட்டா இருந்தது. வேற இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், இங்க எல் சால்வடார் வந்து ஒரே ஒரு நாடு பிட்காயினில காசு கட்டலாம். ஆனா இப்ப நாங்க போன நேரம் வந்து போன வருஷம் பிப்ரவரி. அப்பதான் அந்த பிட்காயினால இப்ப காசு கட்டலாதுன்னு சொல்லி வந்தவன். ஆனால் இப்ப திரும்பி கண்டனான். இப்ப திரும்பி பிட்காயினில கட்டலாம். அப்ப போன வருஷம் போகும்போது ஒரே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில தான் அந்த ஒரு பேப்பர் தொங்கினது. பிட்காயினில இங்க காசு கட்டலாம்ன்ட்டு. மற்ற இடங்கள்ல அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனால் நான் இப்ப கேள்விப்பட்டேன், இப்ப திரும்பி பிட்காயினில காசு கட்டலாம்ன்ட்டு. இதுதான் எல் சால்வடார்ன்ற பயணம். இங்க கிட்டத்தட்ட 2½ கிழமை தான் நின்றது. ஆனா இங்க எல் சால்வடார்ல மாய இனத்தின்ற பழைய பிரமிட் அப்படியான சாமான்கள் காணக்கூடிய இடங்களும் இங்க இருக்குது. வேற நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா, பிப்பீல் என்ற பழைய இனம் வந்து ஃபுல்லா அழிபட்டு போச்சது. கிட்டத்தட்ட 1% தான் இன்னும் எல் சால்வடார்ல வாழ்ந்து வந்தோன்றிருக்கினம். மிச்சம் வந்து கிட்டத்தட்ட 80% மேல வந்து மெஸ்டிட்சன் என்று சொல்றது. அப்படி என்ற அர்த்தம் ஸ்பெயின்காரரும் பழைய இந்த இனம்காரரும் சேர்ந்து மிக்ஸ் ஆன ஒரு இனம் தான் அந்த மெஸ்டிட்சன் என்று சொல்றது. இதுதான் எல் சால்வடார் பற்றி சொல்றதுக்கு இருக்குது. வேற இப்ப எல் சால்வடார்ன்ற வரலாற்று மாதிரி கணக்க நாடுகளும் இப்படி ஒரு பெரிய வரலாற்றை கொண்டு வருகினம். நான் இப்ப இதை பற்றி சொல்ல விரும்பினது என்னென்றால், எனக்கு இது ஆர்வமா இருந்ததால தான் உங்களுக்கு சொன்னேன்னா, நான் இப்ப குவத்தமாலாக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் உண்மையா பெரிய கதைகள் இருக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வேற மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் உங்களை அடுத்த நாட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.